Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டில 3 இயர்ஸ் LLB படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல 3 இயர்ஸ் LLB நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுல இருந்து காலேஜ்ல போய் அட்மிஷன் போடுற வரைக்கும் இடைப்பட்ட இருக்கிற process தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி வீடியோல வந்து 5 இயர்ஸ் அட்மிஷன் process எல்லாமே வந்து கிளியரா மேக் பண்ணி போட்டுருக்கேன். ஸோ 5 இயர்ஸ் தேவைப்படுறவங்க அந்த வீடியோ செக் பண்ணுங்க. அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோல நம்ம 3 இயர்ஸ் அட்மிஷனுக்கான ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாக ஆல் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 3 இயர்ஸ் LLB படிக்கணும்னா உங்களுக்கு எஜுகேஷன் எலிஜிபிலிட்டியாக என்ன இருக்கணும்னா, நீங்கள் வந்து 10th முடிச்சிருக்கணும், ரெகுலரில் 12th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அந்த டிகிரி வந்து 3 இயர்ஸாக இருக்கணும். நல்ல ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். அது ரெகுலரில் நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில், எந்த அரியர்ஸுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து 3 இயர்ஸ் LLB அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குதுன்ற அர்த்தம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது ஆன்லைனில் அப்ளிகேஷனுக்கான டேட் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிடும் பொழுது வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அப்போ வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பீங்க. கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் வந்து மஸ்ட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர் கொடுங்க. வேறு யாருடைய இதுவும் கொடுக்காதீங்க. ஏன்னா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து அந்த கட் ஆஃப் மார்க் இந்த மாதிரி அட்மிஷன் ப்ராசஸ் சம்மந்தமான என்கொயரிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மெயில் மூலியமாகவும், கால் மூலியமாகவும், மெசேஜ் மூலியமாகவும் தான் வந்து உங்களுக்கு வரும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற மெயில் ஐடி ப்ளஸ் வந்து மொபைல் நம்பரை மட்டும் கொடுங்க. வேறு யாருடைய இதுவும் கொடுக்காதீங்க. லாஸ்ட் இயர் வந்து இது பயங்கர ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன அப்லோட் பண்ண வேண்டியது இருக்குன்னா, உங்களுடைய 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்டு, டிகிரியுடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, இப்போ டிகிரி முடிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து டிசி இருக்கும் இல்லையா, அந்த டிசி, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து லாஸ்ட் இயர் முடிச்சவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் மார்க் ஷீட் இருக்கும், டிசி இருக்கும். ஆனால் வந்து இப்போ தான் 6th செம் முடிக்க போகிறீங்க. இனிமேல் தான் வந்து ரிசல்ட் வருது இல்லையா. நிறைய யூனிவர்சிட்டியில் என்னென்னா கன்சாலிடேட் மார்க் ஷீட் வந்து உடனே இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அதே போல் வந்து டிசியும் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக கன்சாலிடேட் மார்க் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆன்லைனில் வந்து ரிசல்ட் பார்ப்பீங்க இல்லையா, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஹெச்ஓடி கிட்ட வந்து நீங்கள் சைன் வாங்கி அப்லோட் பண்ணணும். இல்லைன்னா செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அப்ளிகேஷன் வெளியிடும் போது கண்டிப்பாக வந்து யூனிவர்சிட்டி தரப்புலேருந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான வீடியோ அப்போ வந்து நான் மேக் பண்ணி போகிறேன். அதே போல் டிசிக்கு நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் லெட்டர் வைச்சாலே லாஸ்ட் இயர் வந்து போதுமானதாக இருந்தது. ஃபைனலாக வந்து நீங்கள் அட்மிஷன் போடுறப்ப கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் சப்மிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்ட உடனே வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டுன்னு வந்து வெளியிடுவாங்க. இந்த ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டை வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், நேமு, உங்களுடைய கட் ஆஃப் வந்து எல்லாமே வந்துடும். இப்படி வரும்பொழுது என்னென்னா, எல்லாருக்குமே சீட் கிடைச்சிருமானா அப்படி கிடைக்காது. யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ மொத்த லிஸ்ட்டுமே வந்து இதில் வரும். இதில் இருந்து அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணும்போது அதில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு, மெரிட் லிஸ்ட்டு 2 லிஸ்ட்டு வெளியிடுவாங்க. கேட்டகரி வைஸ் ஓசிக்கு இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இந்த கட் ஆஃபு, பிசிக்கு, எஸ்சிக்கு, எஸ்டிக்கு, எம்பிசி, டிஎன்சி, இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட், வெயிட்டிங் லிஸ்ட்டு. ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் வந்து அலாட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து காலேஜ் வந்து அலாட் பண்ணுவாங்க. இந்த மெயில் கட் ஆஃப் ஃபஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணும்பொழுதே அந்த கட் ஆஃபுக்கு பக்கத்துலேயே என்ன ஒரு காலம் கொடுத்துருப்பாங்கன்னா, ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கான டேட் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணுன்ற மாதிரியும், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே காலேஜில் வந்து அட்மிஷன் போடணுன்றதையும் உங்களுக்கு அந்த டேட் கொடுத்துருப்பாங்க. ஆன்லைன் கவுன்சிலிங்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, 10th 12th டிகிரி, டிசி, கம்யூனிட்டி, இது எல்லாமே இருக்குது இல்லையா, இதனுடைய ஒரிஜினல்ஸை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்லாட் க்ரியேட் பண்ணி தருவாங்க. அதில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து மெயிலில்
வந்தாலும் வரும் உங்களுக்கு. அப்படி இல்லைனா வந்து வெப்சைட்லேயே வந்து அப்லோட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து மெயில் ஐடி ஸ்மால் மிஸ்டேக்கு இல்லை வேறு யாரோட இதை கொடுத்துருந்தா அவங்களுக்கு வந்து மெயில் வந்து வராது. ஸோ அவங்க வந்து ரோல் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து ஷோ ஆகும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரில் தான் உங்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் அப்ளைடட் 15 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு இல்லையா, எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்குதுன்றது அந்த இடத்துல தான் உங்களுக்கு தெரியும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா ஆன்லைன் பேமெண்ட், அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கேட்டகரி வைஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பேமெண்ட் பண்ண பிறகு தான் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரானது டவுன்லோட் பண்ண முடியும். அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண பிறகு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற டேட் அப்போ உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஒரு செட்டு ப்ளஸ் வந்து இது ஜெராக்ஸ் வந்து கேட்பாங்க, ப்ளஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே வந்து நீங்கள் அட்மிஷன் அப்போ சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஒரு செமஸ்டருடைய ஃபீஸும் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் வந்து அஃபிலேட்டட் கவர்மெண்ட் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் ஹையெல்லாம் வரவே வராது. ஸோ நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கட்டுற அந்த மினிமல் அமௌண்ட்டுமே கூட எம்பிசி பிசி ஓசிக்கு சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே போல் வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே போல் இந்த 15 கவர்மெண்ட் காலேஜஸில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்குமே இருக்குது. அதுக்கான ஃபெசிலிட்டிஸுமே நல்லாயிருக்கு. அதே போல் வந்து இந்த 15 கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து நியூ பில்டிங்ஸ், நல்ல குவாலிஃபைட் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து டீச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து எந்தெந்த காலேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்காங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக டிசபிள்ட் பர்சன் ப்ளஸ் வந்துட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாலாம் இருக்காங்க இல்லையா, எக்ஸ் ஆர்மி அது மாதிரி இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷனும் இருக்குது. இதை பற்றின ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக நான் வந்து டீட்டெயில்டாக போடுறேன். காலேஜில் போய் அட்மிஷன் ஆகிற வரைக்கும் அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து காலேஜில் போய் அட்மிஷன் ஆகிற வரைக்கும் இருக்கிற ப்ராசஸ் எல்லாமே நான் வந்து இதில் சொல்லிட்டேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பர்சனலாக டிஎம் பண்ணி தெரிஞ்சுக்கணுன்னா நான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு as soon as possible நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.